தமிழர் எழுவர் விடுதலை குரலின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் தியாக அவர்களே, முன்னிலை வகிக்கிற சௌரிதாசன் அவர்களே, டெல்லியிலிருந்து இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிற மனித உரிமை போராளி திரு ஜக்மோகன் சிங் அவர்களே, பேராசிரியர் சரஸ்வதி அம்மாள் அவர்களே, உச்ச நீதிமன்ற வழக்குரைஞர் பாரிவேந்தன் அவர்களே, மலையாள மனோரமா பத்திரிகையாளர் கவிதா அவர்களே, கவிஞர் தாமரை அவர்களே, மனித உரிமை செயற்பாட்டாளரும் வழக்குரைஞருமான MA பிரிட்டோ அவர்களே, நன்றியுரை ஆற்ற வருகை தந்திருக்கிற தோழர் ரஜினிகாந்த் அவர்களே, அனைவரையும் திருவள்ளுவர் பெரியார் மானிட ஒன்றியத்தின் சார்பிலும் அற்புதத்தம்மாள் கவிஞர் குயில்தாசன் அவர்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தோழர் தியாகுவை தலைமையேற்று நடத்தி தருமாறு அழைக்கிறேன். திருவள்ளுவர் பெரியார் மானுட ஒன்றியத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த நூல் அறிமுக நிகழ்வில் கவிஞர் குயில்தாசன் அவர்கள் தொகுத்த சான்றோர் பற்றுணர்ந்த திருக்குறள் என்ற நூலும், வேலூர் சிறையில் தூக்குமர நிழலில் இருந்து வரும் தம்பி பேரறிவாளன் எழுதி 5ஆம் பதிப்பாக வெளிவருகிற தூக்கு கொட்டடியிலிருந்து ஒரு முறையீட்டு மடல் என்ற நூலும் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கிற தோழர் சௌரிதாசன் அவர்களே, நூல் அறிமுக உரை நிகழ்த்த இருக்கிற கவிஞர் தணிகை செல்வன் அவர்களே, தோழர் ரஜினிகாந்த் அவர்களே, மனித உரிமை செயற்பாட்டாளர் தோழர் MA பிரிட்டோ அவர்களே, கவிஞர் தாமரை அவர்களே, பத்திரிகையாளர் கவிதா அவர்களே, தமிழ் முழக்கம் சாகுல் அமீத் அவர்களே, உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் பாரிவேந்தன் அவர்களே, பேராசிரியர் சரஸ்வதி அவர்களே, டெல்லியை சேர்ந்தவர் அல்ல, அது நான் செய்த தவறு, பஞ்சாப் லூதியானாவை சேர்ந்த மனித உரிமை போராளி ஜக்மோகன் சிங் அவர்களே, அன்பிற்குரிய தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சான்றோர் பற்றுணர்ந்த திருக்குறள் என்பது குறித்து பல்வேறு சான்றோர்களிடமும் அவரவர் விரும்புகிற ஒரு குறளை தேர்ந்தெடுத்து அது குறித்து சுருக்கமானதொரு கருத்துரையை எழுதி தர சொல்லி ஐயா குயில்தாசன் அவர்கள் அதை ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார். இந்த நூல் குறித்த அறிமுகத்தை நமக்கு கவிஞர் தணிகை செல்வன் அவர்கள் தர இருக்கிறார். அறிவி எழுதிய நூலை அறிவார்ந்த முறையில் தன் தலைக்கு மேல் தூங்குகிற தூக்கு தண்டனைக்கு எதிராக அவர் நடத்தி இருக்கிற அந்த வாதுரை ஆவணத்தை தமிழிலே மட்டுமல்ல ஆங்கிலத்திலேயும் அது வெளிவந்திருக்கிறது. இந்த நூலுக்கு மனித உரிமை பெரும் போராளிகள் B.R. கிருஷ்ணய்யர், நீதிபதி சுரேஷ் போன்றவர்கள், தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் என்று பலரும் அணிந்துரை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நூலில் அவர் தன் மீதான
பொய் வழக்கை உரிய சான்றுகளோடு நாராய் கிழித்தெறிகிறார் என்பது மட்டுமல்ல, தூக்கு தண்டனைக்கு எதிரான ஒரு போராட்ட கருவியாக இந்த நூலை படைத்து நம் கையிலே அவர் கொடுத்திருக்கிறார். அறிவும் சாந்தனும் முருகனும் லலிலியும் ராபர்ட் பயாசும் ரவிச்சந்திரனும் ஜெயக்குமாரும் சிறைப்பட்டு 20 ஆண்டுகளை நெருங்குகிறார். அது முதல் அவர்கள் தொடர்ந்து சிறையிலே இருந்து வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த வழக்கில் முதலிலே தடா சிறப்பு நீதிமன்றம் 26 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்தது. எத்தனை பேர் மீது அரசு தரப்பு குற்றஞ்சாட்டியதோ அத்தனை பேருக்கும் ஒருவர் விட மீதம் விடாமல் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. மரணத்தின் மொத்த வணிகமாக அந்த நீதிமன்ற தீர்ப்பு அமைந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து நெடுமாறன் அவர்களுடைய தலைமையில் 26 தமிழர் உயிர்காப்பு நிதிக்குழு அமைத்து நம்முடைய மக்களிடம் சென்று சிறுக சிறுக நிதி சேர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்குரைஞர் நடராஜம் அவர்களும் அவருக்கு துணையாக இளம் வழக்குரைஞர்களும் இந்த வழக்கை நடத்தினார்கள். 26 பேரில் 19 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். இன்னும் 7 பேர் விடுதலை செய்யப்படாமல் சிறையிலே இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்ற தீர்ப்பினுடைய முக்கியத்துவம் என்பது 26 பேரில் 19 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்பது மட்டுமல்ல, இந்த 26 பேர் மீதும் அதில் ஒரு பாதி பேர் தமிழக தமிழர்கள், பாதி பேர் ஈழத் தமிழர்கள், இந்த வழக்கை தொடுப்பதற்கு அடிப்படையாக இருந்த கொடிய கருப்பு சட்டம், தடா சட்டம், அந்த சட்டத்திற்கும் இவர்கள் புரிந்ததாக கூறப்பட்ட குற்றங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பாகும். அண்மையிலே நளினி விடுதலை குறித்த வழக்கு வந்த போதும், இது குறித்து வாத பிரதிவாதங்கள் நிகழ்ந்த போதும் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் சொன்னதெல்லாம் இவர்கள் பயங்கரவாதிகள், நளினி பெண்ணாக இருந்தாலும் பயங்கரவாதி, இவரை எப்படி விடுதலை செய்ய முடியும் என்ற கேள்வியைத்தான் எழுப்பினார்கள். இப்போது எஞ்சியிருக்கிற 7 விடுதலைக்கு நாம் குரல் எழுப்புகிற பொழுதும் இதே பயங்கரவாத குற்றச்சாட்டை அவர்கள் எழுப்புவார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் சுப்பிரமணிய சாமியை காட்டிலும் விவரம் தெரிந்தவர்களான உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த 26 பேர், வெறும் 19 பேர் அல்ல, 26 பேரும் தடா சட்டத்தின்படி குற்றவாளிகள் அல்ல என்ற தீர்ப்பை தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். நீதிபதிகள் தாமஸ், காத்ரி, வாத்வா ஆகிய 3 பேரும் ஒருமனதாக வழங்கியிருக்கிற தீர்ப்பு தடா சட்டத்தின்படி பயங்கரவாத குற்றம் புரியவில்லை இவர்கள் என்பதுதான். மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதால் இவர்களை பயங்கரவாதிகளாக காட்டி இவர்களை சிறையிலேயே அழுகி சாக விட்டுவிட முடியும் என்று சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் கனவு காண்கிறார்கள். அதற்கு அரசுகள் உடந்தையாக இருக்கின்றன. ஆனால் உண்மை நேர்மாறானது. ராஜீவ் கொலை என்பது ஒரு கொலை குற்றம் என்ற வகையிலே வரும். அது ஒரு கல்பபிள் ஹோமிசைட், குற்றமுறு மனித அழிப்பு, எல்லாம் உண்மைதான். ஆனால் அது ஒரு டெரரிஸ்ட் அஃபென்ஸ் அல்ல.
பயங்கரவாத குற்றம் அல்ல, இவர்கள் பயங்கரவாத செயல் புரியவில்லை என்று தெளிவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சில காலம் முன்பு குமுதம் ஏட்டில் இது தொடர்பான ஒரு விவாதத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். தடா சட்டம் இந்த வழக்கிற்கு பொருந்தாது, ஏனென்றால் இவர்கள் தடா குற்றவாளிகள் அல்ல என்று உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதை நான் சுட்டிக்காட்டிய பொழுது சுப்பிரமணிய சாமி அதற்கு பதில் சொல்லியிருந்தார். ஆம், தடா சட்டம் பற்றி இது பயங்கரவாதம் இல்லை, ஆனால் புடா சட்டத்தின்படி பயங்கரவாதம் தான். வழக்குக்கும் புடா சட்டத்திற்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இந்த வழக்கு தொடரப்பட்ட போது புடா சட்டம் என்ற ஒன்று இல்லை. பின்னாலே இயற்றப்பட்ட ஒரு புடா சட்டத்தை முன் தேதியிட்டு ராஜீவ் வழக்கிற்கு பொருத்துவதற்கு சட்டத்தில் இடமும் இல்லை. ஆனால் அவர் வாதிடுகிறார் புடா சட்டத்தின்படி பயங்கரவாத செயல், தடாவின்படி இது பயங்கரவாத செயல் அல்ல என்ற தீர்ப்பை அவர்களால் மறுக்க முடியவில்லை. ஆனால் தடா சட்டத்தில் பயங்கரவாதம் என்பதற்கு தரப்பட்டிருக்கிற இலக்கண வரையறையை எடுத்துக்காட்டி அரசையும் பொதுமக்களையும் நிலைகுறைய செய்வதற்காக இவர்கள் செயல்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அந்த நீதிபதிகள் இதனுடைய ஏரண விளைவு, இந்த தீர்ப்பினுடைய ஏரண விளைவு தடா சட்டத்தின்படி குற்றச்சாட்டு மட்டும் தொடுக்கப்படவில்லை, தடா சட்டத்தின்படிதான் புலன் விசாரணை நடத்தப்பட்டது, தடா சட்டத்தின் படிதான் சாட்சியங்களும் சான்றுகளும் திரட்டப்பட்டன. எல்லாவற்றுக்கும் மேலாக தடா சட்டத்தின் படிதான் ஒப்புதல் வாக்குமூலங்கள் பெறப்பட்டன. ஒரே காவல்துறை அதிகாரி 17 பேரிடம் ஒப்புதல் வாக்குமூலங்களை பெற்று பதிவு செய்கிறார். வழக்கமான சட்டங்களின் படி இந்த ஒப்புதல் வாக்குமூலங்கள் நீதித்துறையால் ஏற்றுக்கொள்ளப்படாத சான்றுகள், இன்அட்மிசிபிள் எவிடன்ஸ், அட்மிசிபிள் எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் தடா சட்டத்தின்படி ஒரு காவல்துறை அதிகாரி பதிவு செய்கிற வாக்குமூலங்கள் அட்மிசிபிள் எவிடன்ஸ் ஆகிவிடுகின்றன. அப்படித்தான் நடந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு செய்தி உண்டு நண்பர்களே. இவர்கள் தடா சிறப்பு நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டதற்கு பிறகு இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே தான் மேல்முறையீடு செய்ய முடிந்தது.